ரீசெண்ட் டைமில் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருந்தது. ட்ரைலர் கட்டுலாம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த ட்ரைலரோட பிஜிஎம் வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப நாளாகவே ஒரு அது கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நைட்டு தூங்கும் போதும் சரி, பாத்ரூம் போகும்போது சரி, எங்கே போனாலும் ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே அதோட அந்த பீஜத்தோட தாக்கம் ஒன்றும் குறையில. இதுக்கு முன்னாடி இந்த தாக்கம் எப்போ இருந்ததுன்னா, டாக்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சா டாக்டர். அப்போ வந்து அதில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார் அனி. என்னன்னா அந்த நசீர் வெட்ரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம் ஆரம்பிக்கும்ல, அது நிறைய பேர் ரொம்ப நாளாக ரிங்டோன்லாம் வச்சுருந்தாங்க. அதை அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே இல்லாமல் இருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் டிசி இதோட அந்த பிஜிஎம் இப்போ நான் ஓகே ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அது கேட்க கேட்க இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. நம்ம வாய்க்குள்ளேயே தெரியாமல் நம்மளே அது முணுமுணுத்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்குது அதோட பிஜிஎம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசி டைரக்டரோட மூவிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அவர் பண்ண படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ராவாக இருந்த படம்னா அவரோட 2வது படம். மறந்துட்டியா? நல்ல பேர் அது. ஓ, ஒன்னொன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, பிரச்சனையோட தான் இருக்கே தவிர வாழ்க்கை நார்மலாவே ஆகும். நீங்க சாணி காகிதம், கீர்த்தி சுரேஷும் செல்வரங்கன் நடித்த படம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதோட மேக்கிங் ஆகட்டும் இதாகட்டும். டிசி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிசியோட பெரிய முதுகெலும்புன்னு நினச்சோன்னா நம்ம அணி. என்னாமா பிஜிஎம் அதுப்பா, அது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு இன்னைக்கு. பாபா நீ நிசா நல்லா இருக்கா நான் பாடினா இருந்தாலும் ஓகே, நீங்கள் கேட்டு போய் நல்லாயிருக்கும். அது அவ பேர் சந்திரடா இல்ல.